இடையில மாற்றி மாற்றி மிக்சராக பாடலையும் செய்திகளும் பேச விடும். அப்படினால தான் இன்றைக்கி அம்பகத்தில் அண்ணன் எல்லோரும் உங்கள் ஆதரவோட உங்கள் துவாவில் எந்த கல்யாணமாக இருந்தாலும் சகோதர சமுதாயத்தை சார்ந்த பண்ணுறாங்க கூட அவங்க போகும்போது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் எடுத்து தான் போகிறாங்க. அவங்க பல முறை வந்த பெரிய பெரிய பிஎஃபிலேருந்து இன்றைக்கி நம்ம முன்னாள் மினிஸ்டர் இருக்கிற என்ன கண்ணாது கமலக்கண்ணன் ரசிகராகவும் போயிட்டார். அந்த மாதிரி ஏவி சுப்பிரமணியன் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி மினிஸ்டர் நிறைய பேர் கல்யாணத்தில் பார்க்கும்போது என்னவோ தெரியல, அவர் ப்ரோக்ராம் இருக்கா நாங்கள் முன்னாடி போகிறோன்னு நம்மள்கிட்டயே சொல்லிட்டு அம்பகத்தில் இது மாதிரி நிகழ்ச்சி இருந்தால் கொஞ்சம் எளிமை வராங்க. ஏன்னா பயான்னா அவங்களுக்கு ஏதோ மத பிரச்சாரம் பண்ணுறதுன்னு நினச்சிடுவாங்க அந்த பாடலை. அது மாதிரி நீங்கள் ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா, உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதன் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா, உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதன் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. இது ஹதீஸ் கேட்டு போனது தமிழ் சினிமா பாட்டில். உள்ளத்தை பார்க்கிறோங்கிறான் அல்ல. அதனால கண்ணதாசன் எழுதுறது ஒரு பெரிய ஹதீஸ் எழுதிருக்கு, அவனுக்கே தெரியாமல் எழுதி போடுறான். காதல் பாடலாக போயிடுச்சு. என்ன உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, நின்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாத நானும் நானல்ல, நீ இல்லாத நானும் நானல்ல. என்ன சொல்லுது? ரப்பே உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, திக்கிரு செய்யாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல். என்ன சொல்ற? எல்லாருக்கும் வாயிருக்கு. கல்யாணத்தில் வந்தோம் ஒரு ஆளுங்க அவர்கிட்ட போய் ஒன்றும் சொல்லாதீங்க, அவர் ஊமங்க, வாயெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த சிஃபத்தை அந்த ஆடியோ எனக்கு அல்லா கட் பண்ணிடுறான். அந்த ஆடியோவை கட் பண்ண வாய்ஸ் படிச்சு ஆக ஊமன்னு சொல்லிடுறோம்ல, போய் பேச முடியும். அவர்கிட்ட போய் என்ன பேச முடியும்? அதனால தான் நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாத நானும் நானல்ல, நீ இல்லாத நானும் நானல்ல. அல்லாஹ் தஆலா கொடுத்த கரண்ட்ல ஓடுற மாதிரி இப்போ ரூப் ஓடி. நமக்கு எல்லாரும் மனிதர்கள் தான். திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சாஞ்சிட்டா என்னாச்சு? நமக்கு லைன் கட்டாடினா இருக்கும். அந்த ரூஹு போயிடுச்சு, அல்லாஹ் கொண்டு போயிட்டான், அவ்வளோதான். அதனால நீ இல்லாத நானும் நானும் இல்லை. எப்படி கொண்டு வர பாருங்க, இல்லை தத்துவ பாடல் தான் இது. அப்படியே இஸ்லாமிய பாடல் இப்படி சொல்லும் போது என்ன கமலக்கண்ணன் என்ன ஆகுறது, சுப்பிரமணியம் என்ன ஆகுறது? எங்கடா கொண்டு விட்டு கரெக்டாக கொண்டு இணைக்கிறான், எதுக்கெல்லாம் குரான்ல கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். இதனால தான் நம்ம இந்த தாவாவை அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற ஒளி இருக்கும், இந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும், அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், இந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்திருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்திருக்கும், தக்க சமயத்தில் வந்து அது பதில் கொடுக்கும். ஏமாறாதே 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 ஏமாறாதே. தப்பு செய்யறதுக்கு ஒரு ரூபா போயிட்டேன், யாரும் இல்லைன்னு பார்ப்பேன், யாருமே இல்லை, நீ விட்டு விட்ட கதவை சாத்திட்ட, தப்பும் பண்ணிட்ட, ரெக்கார்ட் ஆகணுமா? சவுரு ரெக்கார்ட் ஆகணுமா? அந்த இருட்டுக்கும் லைட்டா பண்ணிடுற, அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், இந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்திருக்கும். அது பேசுமா, செவரு பேசுமா? எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணு வாங்கிக்குமா? நீ தப்பு பண்ணியாடா நாளைக்கு முடிச்சு கேட்கும் போது, ஆமா இல்ல எப்படி சொல்ற? அந்த ரூம் அப்படியே தூக்கணும் மறுமையில, அந்த ரூம் அப்படியே காட்டி செவரு பேசுமா? ஆமா லைட் ஆஃப் பண்ண, தப்பு பண்ண, அது சாட்சி சொல்லும் என்று சொல்லப்படுது என்று சொன்னார். எம்ஜிஆர் பாட்டில் அழகா பாடிக்கப்பட்டான். அது எல்லாமே தௌஹீது, எல்லாமே இஸ்லாமிய கருத்துக்கள். அதனாலதான் இந்த பாடலாம் சொல்லி சொல்லி நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்,
நாளோடும் பொழுதோடும் புறவாட வேண்டும், புறவாட வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் புறவாட வேண்டும், புறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நான் பேச அல்லாஹ், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் புறவாட வேண்டும், புறவாட வேண்டும். அல்லாஹ் பத்தி சொல்றோம். எல்லாருக்கும் அல்லாஹ் வாயை கொடுத்துருக்கான், எல்லாரும் சிந்திக்கக்கூடிய திறனை வச்சிருக்கான். எவ்வளவு பேர் கண்ணு இருக்குது. ஒருத்தர் சின்ன பிள்ளைல எங்க ஒருத்தர் பிச்சை எடுக்க வந்து வர்றான். அம்மா கண்களும் தெரியவில்லை, பெண்களும் மதிக்கவில்லை. டைவர்ஸ் ஆகி போயிட்டான், கொண்டாடி போயிட்டான். சொல்றான், கண்களும் தெரியவில்லை, பெண்களும் மதிக்கவில்லைன்னு சொல்லி வாசல் பிச்சை எடுக்க வர்றான். சின்ன பிள்ளை நம்ம அப்போ கண்ணு தெரியுது, கண்ணு தெரியலன்னு பொய் சொல்றான். பார்த்தா கண்ணு இருக்குதான், பார்வை எல்லாம் எடுத்துட்டான். எவ்வளோ பேர் பார்க்குறோம். எங்க ஐயா எங்கே வந்திருக்கேன், கண்ணு திறந்தா இருக்கும். இல்லை கண்ணை திறந்துக்கிட்டே வந்து பார்க்குற மாதிரி நம்ம விவரம் தெரியாதுனால கண்ணு இருக்குது. அந்த பார்வைங்கிற அந்த வீடியோவை கட் பண்ணிட்டான்ல. இது வாய், இது ஆடியோ, ரெண்டு லைனை கட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவீங்க? அதனால அல்லாஹ் தஆலா நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தான் பாத்ரூம் போகும்போது துவா வச்சுட்டு போக முடியாது. செயல் இழந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பேசிக்கிட்டே இருக்கான், ஆட்டோமேட்டிக்காக யூரின் பாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன மரியாதை உனக்கு? அல்லாஹ் பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கான், அவன் கண்ணியத்தை காப்பாற்றி வச்சிருக்கான். என்னடா ஹதீஸ் சொல்றாரு, பயான் சொல்றாரு, பாடிக்கிட்டு இருக்கும்போது கைலியோடு நனைஞ்சு நிற்கிறாரு. எவ்வளோ கேவலத்தை அல்லாஹ் நிமிழ்த்தி வச்சிருக்கான். இன்னைக்கு யாரும் அந்த ஹாஜியார் எல்லாம் ஓகே தான், அந்த ஹாஜியாரை ஒதுக்கி உட்கார வைங்க, பக்கத்தில் ஒரு பக்கெட் எடுத்துவங்க, அவசரமாக தான் டக்குன்னு அவர் அதில் உட்காந்துட்டு. இந்த மாதிரி நிலையை விட்டு அல்லா நான் பார்க்குறேன். துணை நம்ம நேற்று நம்ம மனசு கல்லாக போயிடுச்சு. இதுக்கு தான் வாரது ஒருத்தர் ஒரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க சொல்கிறான். அல்லா பார்த்துட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். கை போனவன், கால் போனவன், யூரின் முறையாக போக முடியாமல் டியூப்பில் போய் அதுக்கு பையில் தொங்குது. அது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அதை கையில் எடுத்துகிட்டு நடந்து வர்றாங்க. அல்லா நம்ம போய் காப்பாற்று. இதுக்காக வந்து அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். என்ன சிராஜன் யோசனை பாட்டுன்னு நினைக்கிறோம் நம்ம. இது பாட்டே அல்ல, இது ஒரு இபாதத், இது ஒரு திக்ர் மஜ்லிஸ் தான். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஞாபகப்படுத்தக்கூடியது. அதனால பூமி வான மண்டலங்கள் பொருத்தமாக படைத்தாய், அதை புரிந்து கொள்ள புலன்களையும் திருத்தமாக அமைத்தாய். மேன்மையாக்கி மனிதனுக்கே மாண்புதன்னை குவித்தாய், மேன்மையாக்கி மனிதனுக்கே மாண்புதன்னை குவித்தாய். வரம்பு மீறிடாமல் காப்பதற்கு வேதத்தையும் கொடுத்தாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளமும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பிறக்கும் போது தீன் குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய், அது பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய். பிறக்கும் போது தீன் குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய், அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய். மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய், மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய். இனி இறக்கும் போது இந்த பேரு நிலைக்கும் வாழ்வு தருவாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளமும். எனது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தில் புலம்பி உந்தன் அருளில் என்ன குறையும். எனது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும்,
என் அவசரத்தில் புலம்பி உந்தன் அருளில் என்ன குறையும்? நாடியதை செய்து காட்டும் நாயகனே அருள்வாய், நாடியதை செய்து காட்டும் நாயகனே அருள்வாய். நபிநாதர் வழியில் எமை நடத்தி கருணை மழை பொழிவாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் எங்க கொண்டாலும் சரி, எங்க தேடினாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு